வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாய கடன் தள்ளுபடி குறித்த ஒரு அவசர அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கு. ஸோ என்ன அந்த அவசர நடவடிக்கைகள், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழக முதலமைச்சர் விஜய் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வதாக வெளியிட்டுள்ள அவசர அறிவிப்பை பற்றிய தகவல்கள் கொண்டிருக்கு. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா, பயனாளிகள் உடனடியாக செய்ய வேண்டிய சில முக்கியமான தகவல்கள் என்னென்ன, எப்படியெல்லாம் நீங்கள் முக்கியமாக செய்யணும். ஸோ இந்த பதிவில் இந்த தகவல்கள் தான் காணொளி தலைப்பு. சில தெளிவற்ற தகவல்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் முக்கியமாக ஆதாரம் என்ன சொல்லுது, விவசாயிகள் பயன்பெறும் வகையிலான அரசு திட்டங்களை பற்றி தான் நம்ம விவாதிக்கிறோம் என்பது தலைப்பின் மூலம் தெரியும். ஒட்டுமொத்தமாக இந்த அரசு ஒரு அறிவிப்பு என்ன சொல்லுகிறது, விவசாயிகளுக்கு சில மகிழ்ச்சியான தகவல்களை கொடுக்க போறாங்க. உழவர் பெருமக்களின் கவனத்திற்கு இதை மற்ற விவசாயிகளுக்கு தயவு செய்து பகிரவும். அரசு விவசாய கடன் நிவாரணம் அறிவிப்பு அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கையும் விட்டுட்டாங்க. ஸோ யாருக்கு என்ன கடன்கள் தள்ளுபடி ஆகும்? கூட்டுறவு வங்கிகள் மற்றும் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் பெறப்பட்ட விவசாய பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க மக்களே, அவசர அறிவிப்பு தான் இது. கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக பெறப்பட்ட அனைத்து கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும். விவசாய நகைக்கடன்கள், விவசாய தேவைகளுக்கான கூட்டுறவு சங்கங்களில் வைக்கப்பட்ட நகைகளுக்கான சலுகைகள் வச்சிருக்காங்க. ஆனால் இது குறித்து அறிவிப்புகள் இன்னும் வரல. இந்த அறிவிப்பு கூட்டுறவு வங்கிகளுக்கு மட்டும்தான் பொருந்தும். நீங்கள் தகுதியானவர்களா இல்லை, இந்த நிபந்தனைகளை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கூட்டுறவு சங்க உறுப்பினராக இருந்த நீங்கள் உங்கள் உள்ளூர் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் உறுப்பினராக இருத்தல் வேண்டும். விவசாய பயன்பாடு கடன் தொகையானது நேரடியாக விவசாய தேவைகளுக்கான உரம், விதை, உழவு பெற்றிருத்தல் வேண்டும். அரசு அறிவித்துள்ள காலக்கெடுக்குள் கடனை பெற்றிருக்க வேண்டும். மேற்கண்ட மூன்றுமே இல்லைன்னா நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம். குழப்பம் தயவு செய்து வேண்டாம். எது தள்ளுபடி எது தள்ளுபடி இல்லை அப்படின்றத தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கி கடன்கள் ஓகேங்களா, தள்ளுபடி ஆகும். விவசாயத்திற்கு குறுகிய கால பயிர்க்கடன்கள் தள்ளுபடி ஆகும். விவசாயிகள் பெயரில் உள்ள நேரடி கடன்கள் தள்ளுபடி ஆகும். தள்ளுபடிக்கு உட்படாதவை தேசியமயமாக்கப்பட்ட தனியார் வங்கிகளில் வாங்கிய கடன்கள் தள்ளுபடிக்கு உட்படாது. டிராக்டர் மற்றும் கனரக வாகன கடன்கள் தள்ளுபடி வராது. விவசாயம் அல்லாத தனிநபர் கடன்கள் தள்ளுபடி வராது. ஸோ வங்கிக்கு செல்லும் முன் இந்த 4 ஆவணங்கள் சரியாக உங்களிடம் இருக்கிறதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க மக்களே. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த வங்கியில் போகிறீங்க அப்படின்னா இந்த 4 ஆவணங்களை ரெடியாக வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஆதார் அட்டை ஒரிஜினல் மற்றும் நகல், நில ஆவணங்கள், சிட்டா, அடங்கல் மற்றும் பட்டா ஒரிஜினல் மற்றும் நகல், குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு ஒரிஜினல் மற்றும் நகல், வங்கி புத்தகம், கூட்டுறவு கடன் சங்க புத்தகம் ஓகேங்களா. ஸோ இதை ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ கடன் தள்ளுபடி பெற எளிய 3 படிகள். உங்கள் உள்ளூர் கூட்டுறவு சங்கத்திற்கு நேரில் சென்று ஆவணங்களை சமர்ப்பிக்கணும். சரிபார்ப்பு பண்ணுவாங்க. உங்கள் வங்கி அதிகாரிகள் உங்கள் நிலம் மற்றும் பயிர் சாகுபடியை கிராம நிர்வாக அலுவலர் VAO மூலம் சரிபார்ப்பார்கள். 3வது சான்றிதழ். சரிபார்ப்பு முடிந்தவுடன் கடனில்லா சான்றிதழ் நியூ டியூ சர்டிஃபிகேட் உங்களுக்கு வழங்கப்படும். இதை பேஸ் பண்ணி தாங்க கூட்டுறவு கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி செய்ய போகிறாங்க. காலக்கெடு தாமதிக்க வேண்டாம். முதலமைச்சருடைய அறிவிப்பு வந்தாச்சு. ஆவணங்கள் சமர்ப்பிப்பு காலம். உடனே உங்கள் கூட்டுறவு சங்கத்தை உடனடியாக அணுகுங்கள். அரசு அறிவிக்கும் கடைசி தேதிக்குள் விண்ணப்பிக்க தவறாதீர்கள். கூட்டு தயவுசரி தவிர இன்றே உங்கள் ஆவணங்களை சரிபார்க்க தொடங்கி கொள்ளுங்கள். ஸோ கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் பேச சில தகவல்கள் எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் வெப்சைட் மூலமாக பார்த்துக்கலாம். இல்லை உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு பேங்கையே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதிகாரப்பூர்வ கூட்டுறவுத்துறை இணையதளத்தில் பார்க்கலாம். மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் JR அலுவலகத்தை அணுகலாம். இதுதாங்க கூட்டுறவு சங்கத்தில் இருக்கிற விவசாயிகளுடைய கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யறதுக்கு உண்டான அறிவிப்புகள். இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.